இதுக்கு தான் மாமா நம்ம டூர் போன நேரமா பார்த்து என்கிட்ட போனை போட்டு என் தம்பி வளைஞ்சான்ல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போன்லயே வேற சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கு. யாரு? நல்ல ஆளாக்கு கணக்குல வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற அழிச்சாட்டியெல்லாம் பண்ணுதுல எங்க அப்பே இருக்கு அந்த ஆளுக்கு. ஏந்தாயி பார்த்தா நல்ல உள்ளையா தெரியுற, யார்கிட்ட கேட்க கூடாது அவகிட்டே வந்து கேட்டுட்டியே. சும்மாவே அவ ஆடுவா, இனிமே கரகம் வச்சு ஆடுவாளம்மா. என்ன நடக்க போகுதோ? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை உட்காந்துட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். நல்ல 3 வேளை மூக்கு பிடிக்க தின்ன வேண்டியது இருப்பு கொள்ளாம இருக்கிற உரண்டையெல்லாம் இழுத்து விட்டு நம்ம உசுர வாங்குறதே இந்த பெருசுக்கு வேலையா போச்சு. எங்க அப்பா? என்னம்மா என்னம்மா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? டூர் போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள என்ன அவசரத்துல போய் இப்படி ஒரு சம்பந்தத்தை முடிச்சீங்க? இதுக்கா அப்படி கத்துற? நான் தான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டு போய் காட்டுறேன்னு சொன்னேன். ஒண்ணும் தேவையில்லை, அவசியமே இல்லாம போயிருச்சு போங்க. என்னம்மா சொல்ற? சந்தி சிரிச்சு போச்சு. அந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கா எவ்வளவு ஒருத்தி வந்து நான் இந்த வீட்ல இருக்கிறவன் தெரியாம பக்கத்து வீட்டுக்காரி நினைச்சுக்கிட்டு என் தம்பியை பத்தி என்கிட்டயே விசாரிச்சு சொல்லுங்களே மாமா. நம்ம முரளிய மாமா பெரிய பிராடு அப்படின்னு சந்தேகப்பட்டா மாமா. யார் சந்தேகப்பட்டது? இப்படி குதிக்கிறீங்க எம்படி குச்சால நீங்க அவள. நான் தான் சார் கேட்டேன். சாரி சார். என்னமா நினைச்சிட்டு நீ? பெரிய ஆளா நீ? உன்னாலதான் எப்பவுமே பிரச்சனை நடக்குது. இல்ல நான் தெரியாம வேண்டாமா. பாத்தீல இந்த வீட்டை பாத்துக்க. இது ஒண்ணும் இல்ல, இன்னும் ஊர்ல இந்த மாதிரி 7-8 வீடு சும்மாவே கிடக்கு புழங்காம. காம்பவுண்ட்ல இருந்து எட்டி பார்க்கவே எம்புட்டோ நாள் ஆகும். இந்த நீ சும்மா எங்க தரவும் தெரியாம எங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. கோவம் வரதுக்கு முன்னாடி நீங்க கிளம்ப சொல்லுங்க. அம்மா நீ முதல்ல வெளியில போ. ப்ளீஸ் சார், என் மேல தப்பு இருந்தா மன்னிச்சுக்கங்க சார் ப்ளீஸ். என்னம்மா பேசுற? மன்னிக்கிற மனோநிலையில முன்னாடி இல்லம்மா. போம்மா. ஈஸ்வரிக்கு கோவம் வரதுக்குள்ள நீ வெளியில போமா. சார் போமா வெளியில. ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கங்க. என்னம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற? அவ கோவம் தான் கையை நீட்டிடுவாமா. விவரம் தெரியாத பிள்ளை இருக்கே. போதாயி. இப்ப போறியா இல்லையா நீ? கையை நீட்டானா எங்களுக்கு விழுந்துருமா. சொன்ன கேள் போம்மா. போயிட்டா நல்ல மோகரை. நான் போட்ட போட்டு பயந்துருவேன். மீன் பூரா நான் குடுக்குறேன் நீ குடுக்குறேன்னு போட்டு குடுக்க அவன் அலைஞ்சிருக்காங்க. இந்த ஜீவச்சரிக்கு எந்த ஊரோ தெரியல, எந்த சாதி சனம் மீசைங்க பாருங்க. கேவலத்துக்கு இப்படி ஒரு மீசை. தைரியம் இருந்தா ஏன் தம்பி வா 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 போடு 2 7 வயசாகுது. ஆத்தா முன்னாடி இப்படி பசங்க வாங்குறீ வெக்கமல்ல உனக்கு? இல்லம்மா அவங்க நல்ல குடும்பம். நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னுக்கிட்டு அவன் இளந்தாரி பையன் வெள்ளந்தையா சுத்துறவன். நீ யோசிச்சு செஞ்சிருக்க வேண்டாமா? இல்லம்மா இந்த பொண்ணு தாமா அந்த மாதிரி மத்தவங்க நல்ல அந்த லட்சணத்தையும் தான் நான் பாக்குறேனே. சாரி மாதவி, முரளி ஆபீஸ்க்கு போய் விசாரிக்கிறப்போ உங்க அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணுவார்னு தெரியாம போச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் சைடும் அப்படிதான். அண்ணங்கிறதுக்கு பதில் முரளியோட அக்காங்கிற ஒரே ஒரு வித்தியாசம் தான். அக்காவா? ஆமா, அவங்க வீட்டுல முரளி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ அக்கா அக்கா ஹஸ்பண்ட்னு நிறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க. இப்பதான் தெரிய வருது. அதுவும் இல்லாம அவங்க கிட்டயே முரளியோட கேரக்டர் பத்தி விசாரிக்க போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொல்ற? பக்கத்து வீடுகள்ல தானே போய் விசாரிக்க சொன்னேன். பக்கத்து வீட்டுல தான் விசாரிக்க போனேன். அப்போ ஒரு லேடி அந்த வீட்ல இருந்து வந்தாங்க. சரி அந்த வீட்டு ஆளுங்களாக்கும் நினைச்சு நான் முரளிய பத்தி விசாரிச்சேன். அவங்க பயங்கரமா கோவமாயிட்டாங்க. அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க முரளியோட அக்கான்னு. காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள முரளி வீட்டுல இருந்த ஆளுங்க வெளியில வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ, அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? பெரிய பிரச்சனையா இருக்குமே. என்ன பண்றது? சமாளிக்கணும். எப்படி எப்படி சமாளிப்ப? சும்மா வாய் வார்த்தையா பேசினதுக்கே போய் அவர் பிரச்சனை பண்ணி கவிதா விஷம் குடிச்சிட்டா. இப்ப நாம பண்ணிருக்கிறது அதுக்கும் மேல. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன மாதவி சாதாரணமா சொல்ற? ஆமா, பெரிய அளவுல பிரச்சனை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம முரளியோட அக்கா ஈஸ்வரிய பார்த்தா பக்கா வில்லேஜ் லேடி மாதிரி இருக்காங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சாதாரண விசாரிப்புன்னு தான் சொன்னேன். அதுக்கு அவங்க பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன
கவிதாவோட கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் எல்லாரையும் சமாளிச்சுதான் ஆகணும். எப்படி சமாளிப்ப? சமாளிக்கணும். நான் ஒரு மடையன். எந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன் பாரு. ஐ அம் ரியலி சாரி மாதவி. ஐயோ, நீங்க சொன்னதுல ரொம்ப கரெக்ட் தான். விசாரிக்கும் போது எதிர்பாராம நடந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, நீங்க முரளியை பத்தி அவரோட ஆபீஸ்ல விசாரிக்க போனீங்களே, ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களா? ஆம், போய் விசாரிச்சேன். அதுல ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. நாம நினைச்ச மாதிரி முரளி ஃப்ராட் எல்லாம் கிடையாது. எஸ், தன்னை அதி புத்திசாலின்னு நினைக்கிற ஒரு கிறுக்குத்தனமான டைப்னு சொல்லலாம். வேர்ல்டுலயே பெரிய பிசினஸ்மேன் ஆக போறதா சொல்லி அகலக்கால் வைக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஆனா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தான் தெரியல. பட் நாம பயந்த மாதிரி அவர் பிரச்சனையான ஆள் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தான் தோணுது. இங்கதான் தம்பி, நிறுத்து, ஓரமா நிறுத்து. ராஜா, அதோ பாரம்மா. யாரு இது? என்னடா என்ன செல்லம், அம்மா பார்க்க வந்தீங்களா? என்ன மாமா திடீர்னு? அதை ஏம்மா கேக்குற? கேசவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பிள்ளைங்களை கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டுட்டுன்னு சொல்லி அமிச்சான். அதுதான் நல்லதுன்னு நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, யாருக்கு என்னம்மா பிரச்சனை? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்களா? அம்மாக்கு தான் மாமா உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கு. நான் பயப்படுவேன்னு என்கிட்ட சொல்லல. வயசாயிட்டே போகுது இல்ல, உடம்பு மக்கர் பண்ணதான் செய்யும். நாம தான் பாத்துக்கணும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஏன் உடம்புக்கா? அதான் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் பயந்துருவேன்னு யார்கிட்டயும் சொல்லாம இருந்தாங்க. அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில எல்லாம் இருந்தீங்கல்ல? ஆமா ஆமா, திடீர்னு சரியில்லாம போச்சு, இப்ப சரியாயிடுச்சு. அப்படியா? உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்டு. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிச்சு. அதான் கேசவன் 2-3 நாள் இங்க இருக்கட்டும் சொல்லி அனுப்பிச்சு வச்சான். வேற ஒண்ணும் இல்லம்மா. வந்து ஒன்னும் சாப்பிடாம போறீங்களே? பரவாயில்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். அம்மா கோகிலா, அம்மாவை கஷ்டப்படுத்தாத, பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோ. நான் வரேன். அம்மா வரேன். சரிங்க, வரேன். வாங்க. போ போ போ, உள்ள போ, உள்ள போ. உள்ள போ போ போ. உனக்கேமா இந்த வேலை எல்லாம்? நான் செய்வேன்ல. நீங்க சும்மா இருங்கம்மா, நான் இருக்கும் போது. கார் என்ன இங்க வந்து நிக்குது? யார் வராங்கன்னு தெரியல. தொடப்பத்தை கீழே போடுறி. யார் போடுறி? வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க 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 மாப்பிள்ள. வாங்க. வணக்கங்க. இது என் பொண்ணு அகிலாண்டேஸ்வரி. அவரு நான் தான் அம்மாவோட வீட்டுக்காரரு கரிகாலன். வாங்க வாங்க. இதான் வீடு. ஆமா, இது அம்மா வீடு. ஈஸ்வரி, மனுஷனுக்கு கெட்ட நேரம்னு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கட்ட மண்ணுக்குள்ளாம் நுழைய வேண்டி இருக்கு. தெரியுதே, நல்லா வரவேற்கிறாங்க விளக்கு மாத்து கட்டையோட. விளங்கிரும். உள்ள வா. உள்ள போமா, பாத்து போமா, புரிஞ்சு போ, மண்டை கிண்டை இடிச்சு உடைச்சிடாத. என்ன பார்த்து நிக்கிறீங்க? உள்ள போங்க. திடீர்னு சொல்லாம வந்துட்டாங்க. சரி உள்ள சரி, போங்க. வா வா. பாடி. யார் வந்திருக்காங்க? மாப்பிள்ள முரளி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அண்ணி. முரளி வீட்ல இருந்தா? ஆமா. என்ன திடீர்னு என்கிட்ட கூட சொல்லாம? தெரியலங்க அண்ணி. ஈஸ்வரி, என்ன? பாத்து. தெரியும் எங்களுக்கு, உட்காருங்க. எங்க அந்த பிள்ளைய காணோம்? யார கேக்குறீங்க? வேற யார கேப்பேன்? வேற யார தேடி வந்திருக்கேன்? உங்க மாதவி தான். மாதவி வெளியே போயிருக்கா. எதுக்கு? எங்களை வேவு பார்க்க வாக்கும். பாரா,
நீங்க ஆ? எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்க கோலம் என்ன எங்க கோத்திரம் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சு வச்சிங்களாக்கும். எம்பிட்டு தைரியம் இருந்தா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சு. இதுக்கப்புறம் என் தம்பி யாரு என்னாருன்னு விசாரிக்க ஆள் அனுப்பி விட்டுருப்பீங்க. என்கிட்டாவது நடக்குமா அந்த அநியாயம்? ஆ? நீங்க பண்ணது நல்லாவா இருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல, விவரமா சொன்னீங்கன்னா. ஆவலு அதுக்கு தான் கிளம்பி வந்தேன். உங்க எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு எல்லாத்தையும் விளாவரியா விளக்கிட்டு வாரேன்னு தான் எங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏங்க நாங்களே நேத்து தான் காசி ஹரித்வார் வட இந்தியா டூரை முடிச்சு நிம்மதியா வந்திருக்கோம். வந்தது வராதுமா அவ என் தம்பியை பத்தி விசாரிக்கிறா, அதுவும் என்கிட்டயே. நான் இப்ப நிக்கிற எல்லாம் குத்துகளாட்ட உங்க முன்னாடி கேளுங்க. என்னைய கேளுங்க, என்ன தெரியும் என் தம்பியை பத்தி? பக்கமே ஆரம்பிச்சு விட்டீங்கல்ல, இப்ப கேளுங்கங்கிறேன். மன்னிக்கணும், நாங்க யாரும் மாதவி கிட்ட விசாரிக்க சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன அவளா வந்தாளாக்கும்? யார்கிட்ட கதை விடுறீங்க? இல்லம்மா, நிஜமாவே மாதவி அங்க வந்தது எங்களுக்கு தெரியாது. அவ விசாரிச்சதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருச்சு. இதோ பாருங்க, மாதவி என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மனோர்னு ஒரு ஆளை அக்கா ஆபீஸ் கமிச்சு என்னை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. உனக்கு வேணும்டா, உன்னைய சொல்லணும். அறிவு கேட்டவனே தலைப்பாட அடிச்சுக்கிட்டனே. ஐயோ, நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் தராதரத்துக்கும் நல்ல பிள்ளையா பத்தி கட்டி வைக்கிறதா சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்னு சொன்னேன். இந்த பிள்ளை வேண்டாம் அடிச்சுக்கிட்டனே. கேட்டியா நீ? நல்ல குடும்பம் நல்ல குணம் கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்ன. இப்ப என்னாச்சு? நீயா இறங்கி போன இல்ல? அதான் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்க, பின்னாடி வேவ பார்க்க ஆள் அனுப்புறாங்க. இவ்வளவெல்லாம் அவமானப்பட்டு இந்த பிள்ளைய கட்டி சந்தோஷமா வாழ்ந்து சாதிச்சுட்டாலும் வெக்கம் கெட்டவன். ஏண்டா ஊர்ல எத்தனை பேரு ஈஸ்வரி தம்பிய நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்னு பங்காளிகளுக்குள்ள அடிச்சுட்டு கிடக்குறாங்க, வெட்டிட்டு சாகுறாங்க. விட்டுட்டான். நல்ல திருவிழாவுல சர்பத்து வைக்கிறேன் பொண்ணு மாதிரி புடிச்சிருக்கான் பாரு. ஏண்டா அக்கா தானே நானு, செத்தா போயிட்டேன். தூர் தானடா போயிட்டு வரேன் ஒரு மாசத்துக்கு. அதுக்குள்ள கமுக்கமா போன்லயே எங்க அது? இதெல்லாம் பெரிய மனுஷன் வெக்கமாவே இல்ல உங்களுக்கு? நல்லா அங்க வஸ்திரங்கிற பேர்ல வேட்டியை 8 முழத்துக்கு தொங்க விட்டுக்கிறது. என்ன நினைச்சிட்டீங்க எங்க குடும்பத்தை பத்தி? எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்க. வீட்டு வாசப்படியை மிதிச்சா போதும், கொல்லப்புறம் போக 4 நாள் ஆகும். ஏன் நீங்க முடிக்கிறத பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. வீடு குண்டு குழிமா இருக்குன்னு நினைச்சேடா. அவ்வளவு விசாலமான வீடு. நானே அப்ப நுழைஞ்சது, இன்னும் வெளியே வர முடியாம கிடக்க. மாப்பிள, நீங்க கொல்லப்புறம் நுழைஞ்சிருப்பீங்க. இப்ப வந்த பஞ்சாயத்தை பார்க்கவா இல்ல உங்க பஞ்சாயத்தை முடிக்கவா? பேசாம இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, அடுப்படிக்கு 5 பொம்பளை ஆளுங்க, களத்து மேட்டுல 20 ஆம்பளை ஆளுங்க, நெல்லுக்கு 20 பேரு, தென்னைக்கு 20 பேரு, வாழைக்கு 30 பேரு, கருதருக்கு ஒரு 20 பேரு, ரைஸ் மில்ல 30 பேரு, இது இல்லாம ஏடுபடிக்கு ஒரு 30 பேரு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அத்தனை பேர் என் பொண்டாட்டி மாநாடுக்கு கூடுற கூட்டம் இல்லையா, எங்க ஜமீன்ல வேலை செய்யற கூட்டம். ஆமா, செங்கச்சூளையில ஒரு 10 பேர் வேலை செய்யறானே, அதை மறந்துட்டிய? 10 இல்ல 11. 11ங்கிறது யார சொல்லுத? உங்களை விட்டுட்டீங்க. சும்மா தமாஷா. போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. ஏன் போன் அடிச்சா எடுத்து பேச வேண்டியதானே? உங்க போன் அடிக்குது மாமா, எடுத்து பேசுங்க. சொந்த பொண்ணா தெரியும், ஓஸ் போன் தானே, அதனால சடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதானே. சீ. ஹலோ, நான் மாவீரன் கரிகாலம் பேசுறேன். யாரு பேசுறது? நான் என்கிட்டயே நினைச்சேன் போனு. தெரியுது யாரு? வெட்டுப்பாச்சி. என்னவா? உன் அம்மா கிட்ட தான் பேசணுங்க. நான் உங்களுக்கு அம்மாவா? சும்மா ஒரு மரியாதைக்கு சொன்னா. என்ன மரியாதை? மோகர கட்டையில கொண்டாங்க. நாளும் மண்டையும். ஹலோ, சும்மா பேசுவோம். என்னாச்சு? ஏன் ஏன் இன்னைக்கு வெட்டு இல்லங்கிறேன்? எல்லாம் பேசி முடிச்சுட்டு தானே வந்தேன். என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன 5 குளிக்கு 10 குளிக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறவளா? 50 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கேன். பொள்ளாச்சிக்கு லோடு ஏத்துறவன். சொன்ன மாதிரி அம்பட்டி இன்னைக்கு வெட்டி இறக்கி எண்ணி வச்சிடணும். கூலியே நான் வந்து தாரேன். விளங்குச்சா? என்ன? முதல்ல இந்த நாடாவிய மாத்தி போடணும். இன்னைக்கே மாத்திடுவோம். என்ன மறுபடியும் திரு முடிக்கிறிய? வெட்டு குத்துனா என்னன்னு தெரியுங்களா? ஒரே வெட்டுல 1.5 லட்சம் தேங்காய் கீழே விழும், தெரியுமா? என்னதா? ஒரே வெட்டுல 1.5 லட்சம் தாங்கவா? அது எப்படி? ஐயா, இவர் தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீதான் சரியா வரும், பேசு. அவர் நக்கல் பண்றாராமா. ஒரே வெட்டுல 1.5 லட்சம்னா 50 ஏக்கர் நிலத்துல இருக்கிற தென்னையும் ஆளுகளை விட்டு வெட்டி இறக்குறது. அப்படியா? மன்னிச்சுங்க, தெரியாம கேட்டேன். நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாம பேசுறீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் வந்த விஷயத்த பழிச்சுட்டு பேசிவிட்டு பட்டுன்னு கிளம்புறேன். இந்த பாருங்க,
உங்க பொண்ணு வந்து எங்க வீட்டு படி ஏறி பேசினதுதான் எங்களுக்கு பிடிக்கல. அதனால நாங்க இந்த சம்பந்தத்தை நிறுத்திக்கிறோம். இங்க பாருங்க, அவசரப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. மாதவி முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. நாங்க அவளை கண்டிச்சு வைக்கிறோம். இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா கலையரசி கொண்டு வந்த சம்பந்தம் இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. ஓஹோ, அப்ப நீ தான் அந்த கலையரசியாக்கும். நீ சொன்னதுக்காகவும் ஓம் பேச்ச கேட்டுதான் என் தம்பி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தானாக்கும். ஏன் இவன் அப்ப ஒரு கேள்வி கேட்டிருந்தா அந்த பிள்ளை எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க குலம் என்ன கோத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கேட்டிருந்தா உங்க குடும்பத்தோட வண்டவாளம் அன்னைக்கே தண்டவாளம் ஏறி இருக்கும். இது பாருங்க, மன்னிச்சிடுங்க. எனக்காக தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சரிப்பட்டு வராது. நான் உன்னை பட்டுன்னு முகத்துக்கு நேரம் சொல்லிடுவா. எனக்கு இங்க எதுவுமே சரிப்பட்டு வரலங்க. எங்க ஆளுகளும் சரியில்ல, வீடும் சரியில்லை. நல்லா போரா குண்டு மாதிரி ஒரு துருண்டு வீடு. இதுல இன்னைக்கு சாவுமா நாளைக்கு சாவுமான்னு ஒரு 4 பேரு. இதுல இருந்து நம்ம ஊருக்கு ஒருத்தி கிளம்பி வந்துட்டா என் தம்பியை பத்தி விசாரிக்க எம்பிட்டு தைரியம் இருக்கணும். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அம்பிட்டு நான் சொல்லிட்டு சொல்ல தம்பி. ஆமா ஆமா, இது பாருங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாதனால இந்த சம்பந்தமே வேண்டாங்க. இது பாருங்க, இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. இல்லங்க, எங்க அக்கா சொன்னதான். கல்யாணமே வேண்டாங்க. அப்படியே மாப்பிள்ளைன்னுக்கிட்டு ஒரு தடவை சொன்ன புரியாதா உங்களுக்கு? மிஸ்டர் முரளி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்பிக்கை இல்லாமல கவிதா கட்டி கொடுக்க நாங்க சம்மதிச்சோம். சாரி மிஸ்டர் ராம்கே. இது பாருங்க, எங்க அக்கா மீறி நான் எதுவும் பண்றது இல்ல. கவிதாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு எங்க அக்கா நான் போன்ல பேசின பிறகுதான் சொன்னேன். இது பாருங்க, எதுவா இருந்தாலும் எங்க அக்கா பேசிக்கங்க. என்ன சம்மந்தி பேசாம இருக்கீங்க? நீங்களாவது ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுங்க. பாருங்க, எங்க வீட்டுல என் பொண்ணு ஈஸ்வரி பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் பேசவே மாட்டோம். ஆமா, எதுக்கு சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு எதா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசிடுவா. அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. நாங்க கிளம்புறோம். ஆமா ஆமா ஆமா, வேணும்னா மாதவி உன் காலை விழ சொல்றேன். ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கம்மா. இங்க பாருங்க, இந்த கால்ல விழுகிறது கால வரதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எங்களுக்கு உங்க பொண்ணு பிடிக்காம இல்ல. ஆனா அந்த பொண்ணு மாதவி எங்க வீட்டு படி ஏறி வந்து பேசின விதம் எங்களுக்கு பிடிக்கல. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிறோம். இந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. இதோட எங்களை விட்டுருங்க சாமி. உங்களை தான் சொல்றேன், என்ன மாசம் நின்னுட்டு வாங்க. கொஞ்சம் யோசிங்கம்மா. ஐயா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. என் பொண்ணு பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைங்க. போங்க போங்க. சம்பந்தி, ஒரு நிமிஷம். என்னங்க இதெல்லாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாதவியாலதான் அந்த கல்யாணத்துக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. நான் சொன்னது யாரும் நீங்க கேட்கவே இல்லை. அன்னைக்கு என்கிட்ட என்னமோ பேசினா நான் அதை மன்னிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு கிட்ட போய் ஏதோ எக்கு தப்பா பேசியிருக்கா. இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஆள விடுங்க. சார் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. நீங்க எங்க இருங்க, நான் வரேன். சார் நல்லுங்க சார். பாத்தியா வாசுகி, மாதவி மாதவி என் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினியே, இப்போ என்ன காரியத்தை பண்ணிட்டா பாரு. மனசுல பெரிய மகாராணி என்ற நினைப்பு விசாரிக்க கிளம்பட்டா. இவனுக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம்? இவனு அந்த மொழார ஒண்ணா சேர்ந்து நம்ம குடும்பத்தை அழிக்க திட்டம் போறாங்களா? அண்ணே, மாதவி தப்பா நினைக்காதீங்க. அவன் நல்லதை நினைச்சுதான் விசாரிச்சிருப்பேன். நீ வாய் மூடு. இப்படி நீ சப்போர்ட் பண்ணி தான் அவன் தலைக்கணம் முடிச்சு ஆடுறான். இன்னைக்கு வரட்டும், 2 பாக்குறேன். ஏமா மாதவி என் வாழ்க்கையை எப்படி பண்ற? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்னன்னு கேப்போம்மா. கேவலம் 20,000 ரூபாய். அத கேட்டதுல இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சா? பெருசா விசாரிக்க கிளம்பிட்டா. கவிதா, எதுவுமே வேணான்னு சொன்னவங்க இப்படி கல்யாணத்துக்கு முன்னால திடீர்னு பணம்